சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த வால்யூம் கம்பேரிசன்ல எந்த இன்புட்டை என்ன சீடியில் நம்ம போடலாம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண சொன்னேன். அது நம்ம கையில தான் இருக்கு. சஜஸ்ட் பண்ணலாம் டிவிடிக்கும் சிடிக்கும் இதான் கம்பேரிசன். ஆனா என்ன பண்ணலாம் சொல்லலாம் முடியும். கஷ்டமா எனக்கு டிவிடில தான் வேணும்னா ஓகேன்னு கொடுத்துட்டு போயிருங்க. ஆனா ஃபைல் ஃபார்மேட் மாறும்போது டைமிங்கோ காஸ்டோ மாறும். இந்த கம்பேரிசன் ரேஷியோ இருக்கு இல்லையா, சின்ன வீடியோ ஒரு 10 நிமிஷம் ப்ரோக்ராம் ஸ்கூல்ல நடந்த நிகழ்ச்சி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, எனக்கு ரைட் பண்ணி கொடுப்பாங்க, டிவிடில தான் போட முடியும்னு சொல்லலாம். இதே நீங்க சாரி சீடியில போடலாம்னு சொல்றாங்க. இதே டிவில கேட்டா என்ன பண்ணுவோம், கம்பேரிசன் ரேஷியோ சமயத்துல டிவில போகும்போது குவாலிட்டி நல்லா இருக்கும், சீடியில போகும்போது குவாலிட்டி நல்லா இருக்கும், டிவிடில போகும்போது என்ன வேணா குவாலிட்டி மாறும். ரெண்டாவது என்கிட்ட எக்ஸிஸ்டிங்கா பாத்தீங்கன்னா சீடி இருக்கு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆன சீடி என்கிட்ட இருக்கு, இல்ல வீட்டுல இருந்த ஃபங்க்ஷன் சீடி இருக்கு, அந்த சீடி நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க டிவில மாத்தி கொடுப்பாங்க. சோ என்ன மக்கள்கிட்ட என்ன இருக்கும்னாக்கா டிவில போட்டா குவாலிட்டி நல்லா இருக்கும், டிஜிட்டல் வீடியோ அப்படின்னு மாதிரி என்ன இருக்கும் இருக்கிறது நார்மல் ஃபார்மேட். ரைட்டா, அதை வந்து ஆக்க முடியுமா? ஒரு 40 வயசு பொண்ணை வந்து 20 வயசு பொண்ணு மாதிரி மாத்த முடியுமா? நாட் பாசிபிள். அது மாதிரிதான் இந்த ஃபார்மேட் இருக்கக்கூடிய ஃபார்மேட் உள்ள இருக்கக்கூடிய புவர் டேட்டா, அதாவது புவர் கம்பேரிசன் ரேஷியோ, இதை இன்னும் வந்து மாத்தி கொடுக்கணும்னா மாத்த முடியாது. அந்த மாதிரிதான் மாத்தினா இன்னும் மோசமா தான் போகும். எனக்கு 3 சீட் இருக்கு, எனக்கு ஒரே சீட்ல மாத்தி கொடுங்கன்னா மாத்தலாம். எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய சீடியில் இருக்கக்கூடிய டேட்டாஸை கம்ப்யூட்டர்ல காப்பி பண்ணிப்பீங்க, அதை கன்வெர்ட் பண்றீங்க பாத்தீங்களா. கன்வர்ஷன் டைம் எப்படி எடுத்துக்கணும்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம டிவில எப்படி பாக்குறோமோ போட்டு விட்டா ஃபுல்லா ஃபர்ஸ்ட் லென்ஸ் லைஃப் ஒரு 3/4 மணி நேரம் ஓடுதுன்னா 80 மினிட்ஸ் ஒரு சீரியல் கெப்பாசிட்டி 80 மினிட்ஸ் இல்லையா? அந்த 80 மினிட்ஸுமே என்ன ஆகுனாங்க கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். 3 சீடி என்னது 80 × 3 320 நிமிஷம் கன்வர்ஷன் டைமு. அதுக்கப்புறமேல் ரைட் பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு அதே டைம் எடுத்துக்கும். ஸோ அதனாலதான் அந்த கன்வர்ஷன் சார்ஜ் அதிகமாக வாங்குறாங்க. இதுதான் வந்து கன்வர்ஷனுடைய பேசிக் லாஜிக்.